சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் 1 கிலோ வெள்ளி விலை 2,75,000 ரூபாயாக தொடர்கிறது. 275 ரூபாயாகவே நீடிக்கும் 1 கிராம் வெள்ளியின் விலை. சற்று நேரத்தில் கூடுகிறது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். தொகுதி மறுவரையறை மற்றும் பெண்கள் இடஒதுக்கீடு தொடர்பான அரசமைப்பு திருத்த மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். மகளிருக்கு 280 இடங்களை வழங்கும் வகையில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 850ஆக உயர்த்த மத்திய அரசு திட்டம். 2011 மக்கள் தொகையின் அடிப்படையில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க முடிவு. மகளிர் இடஒதுக்கீட்டை இந்தியா கூட்டணி எதிர்க்கவில்லை என்று மல்லிகார்ஜுன் கார்கே விளக்கம். தொகுதி மறுவரையறையை எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்போம் என்றும் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறையை கண்டித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். மசோதாவின் நகலை எரித்து முழக்கம். போராடும் போராடும் வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. அண்ணா அறிவாலயம், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றம். மத்திய அரசின் மசோதாவை கண்டித்து அமைச்சர்களின் வீடுகளிலும் கருப்பு கொடி. தொகுதி மறுவரையறை மசோதாவை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம். பல்வேறு இடங்களில் திமுகவினர் கோலமிட்டு எதிர்ப்பு. நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் முடியும் வரை கருப்பு கொடி போராட்டம் தொடரும். திமுக தரப்பில் அறிவிப்பு. ஹிந்தி எதிர்ப்பு தீ டெல்லியை சுட்டெரித்தது போன்று தொகுதி மறுவரையிலும் தீ பரவட்டும். திராவிட நாடெங்கும் பரவும் தீ பாஜகவின் ஆணவத்தை அடக்கி காட்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் பதிவு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதமர் மோடி சாலை வலம். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு. நாகர்கோவில் அண்ணா, எம்ஜிஆர் சிலைகளுக்கு பிரதமர் மோடி மரியாதை. அம்பேத்கர், காமராஜர் சிலைகளுக்கும் மரியாதை செலுத்தினார். நாகர்கோவில் பரப்புரை வாகனத்தில் பிரதமர் மோடியோடு எடப்பாடி கே. பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை உள்ளிட்டோரும் மோடியுடன் சாலை வலம். கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களோடு உரையாடிய பிரதமர் மோடி எடப்பாடி கே. பழனிசாமிக்கு வாழ்த்து கூறினார்.
வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க தமிழக மக்கள் தயாராகிவிட்டதாக நரேந்திர மோடி பதிவு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் நம்பிக்கை. வரும் 18ஆம் தேதி தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. பொன்னேரி, சோளிங்கர், திருச்சி, துறையூரில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். அம்பத்தூரில் அரசு பல்நோக்கு மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி வாக்காளர்கள் கோரிக்கை. பட்டா, மினி பேருந்து என மக்களுடன் புதிய தலைமுறையில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்த மக்கள். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இந்த இடத்துல ஒரு பொது மருத்துவமனை இல்ல. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கவர்மெண்டோடது அப்படின்னு ஒண்ணு இல்ல. கள்ளிக்குப்பம் உள்ள காந்தி நகர்லாம் நிறைய பேருக்கு பட்டா இல்ல. அந்த ஏரி சைடுல இருக்கவங்களுக்கு உடகடத்துல இருந்தெல்லாம் மினி பஸ் முன்னாடி விட்டுட்டு இருந்தாங்க மெயினுக்கு வரது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மினி பஸ் ஃபுல்லாவே கட் ஆயிருக்கு. சென்னை அடையாறில் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் தந்தால் திருப்பித் தரப்படும் என்று தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் உறுதி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் தமிழகத்தில் தொடரும் வருமான வரித்துறை சோதனை. மதுரை, கரூர், திண்டுக்கல்லில் நடந்த ரெய்டில் பணம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். சேலத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சாலை வலம். ஒன்றாக பேரணி மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பு. மாநில உரிமை பற்றி பேசாத நீங்கள் எதற்கு கட்சி நடத்துகிறீர்கள்? கட்சியை கலைத்துவிட்டு பாஜகவில் சேருங்கள் பழனிசாமி என மு க ஸ்டாலின் சாடல். எந்த பிரச்சனையிலும் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்காத நீங்க எதுக்காக கட்சி நடத்துறீங்க? பேசாம பாஜக செய்யறதுக்கு முன்னாடி நீங்களே கட்சியை கலைச்சிட்டு நேரடியாக பாஜக ஐக்கியமாயிடுங்க. கூச்சப்படாதீங்க. பாஜகவோட பிஆர் மாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மருத்துவர் ராமதாஸை தவிக்க விட்டுவிட்டு ஊழல் வழக்குக்கு பயந்து பாஜகவோடு கூட்டணி வைத்தவர் சமூக நீதிக்கும் ராமதாசுக்கும் துரோகம் செய்தவர் என அன்புமணியின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்த மு க ஸ்டாலின். சமூக நீதி போராளி என நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மருத்துவர் ஐயா ராமதாஸை வேதனையில் தவிக்க விட்டுவிட்டு ஊழல் வழக்குக்கு பயந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு உலகமாக உத்தமர் போல உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. சேலத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனை பற்றி பேசிய பிரேமலதா விஜயகாந்த், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது பற்றி வலியுறுத்துவேன் என்றும் உறுதி. தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சென்னை தியாகராய நகரில் தவேக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து விஜய் பரப்புரை. சாலை வளமாக சென்ற விஜயை காண குவிந்த தொண்டர்கள். சென்னை 1000 விளக்கு தொகுதியிலும் சாலை வளமாக சென்ற விஜய் உரையாற்றாமல் சென்றதால் தொண்டர்கள் ஏமாற்றம்.
சென்னை எழும்பூரில் விஜயின் பரப்புரை ரத்து. சாலை வளம் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் பரப்புரையை ரத்து செய்தார் விஜய். தாவேக தலைவர் விஜய் மீது சென்னை வேப்பேரி, மாம்பலம், நுங்கம்பாக்கம் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு. பரப்புரையில் நிபந்தனைகளை மீறி கூட்டத்தை கூட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் முழு தேர்தல் அறிக்கை இன்று வெளியீடு. நிகழ்ச்சியில் அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டுமே பங்கேற்கலாம் என்று அறிவிப்பு. தமிழகத்தின் தொகுதிகளை குறைக்க பாஜக முயற்சிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி தொகுதி தேவை என்றும் வலியுறுத்தல். இது தேவையற்றது. ரெண்டும் மேற்கு வங்கம் இங்க கேரளாவில் புதுச்சேரியில் முடிஞ்சிருச்சு. ஆனா மேற்கு வங்கத்தில் இங்க இன்னும் அங்க இன்னொரு கட்டம் இருக்கு. நமக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இது அவசரமா செய்ய வேண்டிய வேலை இல்லை. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தென் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகக்கூடாது. மதிமுக எம்பி துரை வைகோ வலியுறுத்தல். தொகுதி மறுவரை என்ற பெயரில் டீலிமிட்டேஷன் என்கிற பெயரில் தென் மாநிலங்களுக்கு உண்டான அந்த எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடாது. மாநிலங்களுக்கு உண்டான அந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அது குறைக்கக்கூடாது நம்ம சொல்றோம். தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டு மக்களின் குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகும் என்று தாவேக தலைவர் விஜய் எதிர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவை கைவிடுமாறு வலியுறுத்தல். ₹8,000 கூப்பன் மாதிரிகளை பொதுமக்களுக்கு விநியோகிக்க கூடாது. அனுமதி பெறாமல் வழங்கப்படும் கூப்பன்கள், துண்டு பிரசுரங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் தகவல். விஜய் முதல்வராக வாய்ப்பில்லை. எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆவார். சென்னையில் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே பேட்டி. மேகதாது விவகாரத்தில் மத்திய நீர்வளத்துறை ஆணையத்தின் முடிவுக்கு கட்டுப்பட்டு கடமையை நிறைவேற்றுவோம். கர்நாடக மாநில அமைச்சர் KH முனியப்பா பேட்டி. நீர்நிலைகளில் குளிப்பதை பெற்றோர்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்க கூடாது. தமிழகத்தில் கோடை விடுமுறை தொடங்க உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து அறிவுரைகளை வழங்கியுள்ள பள்ளிக்கல்வித்துறை. கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற தெப்ப உற்சவம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். நாமக்கல்லில் தொடர்ந்து 8வது நாளாக முட்டை கொள்முதல் விலை உயர்வு. ஒரு முட்டையின் விலை 5 காசுகள் அதிகரித்து ₹5.10 நிர்ணயம். சென்னையில் வாகனங்களுக்கான எரிவாயு கிடைப்பதில் நீடிக்கும் சிக்கல். எரிவாயு நிலையங்கள் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள். ஈரானுடனான சண்டை நிறுத்தத்தை நீட்டிக்கும் எண்ணம் தற்போது இல்லை என்று அமெரிக்கா திட்டவட்டம். அமைதி பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும் வெள்ளை மாளிகை தகவல். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையை உற்று நோக்கி வருவதாக இஸ்ரேல் ராணுவம் கருத்து.
எந்த நேரத்திலும் தாக்குதலை தொடர தயாராக இருப்பதாகவும் அறிவிப்பு. ஈரான் உயர் அதிகாரிகளுடன் பாகிஸ்தான் அரசு குழு பேச்சுவார்த்தை. சண்டை நிறுத்தம் குறித்த அமெரிக்காவின் நிபந்தனைகள் குறித்து இரு நாட்டு தலைவர்கள் விவாதம். ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்க மாட்டோம் என சீனா ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். ஹோர்மூஸ் நீரிணையை தான் நிரந்தரமாக திறந்து விடுவது சீனாவுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பதிவு. கேண்டிடேட்ஸ் செஸ் தொடரில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் இளம் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி வெற்றி. ரஷ்யாவின் கேத்ரினாவை வீழ்த்தி உலக சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி. உலக சாம்பியன்ஷிப் போட்டியிலும் வைஷாலி சிறப்பாக விளையாடி வெற்றி பெறுவார். முன்னாள் உலக செஸ் சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் நம்பிக்கை. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்த பெங்களூரு அணி லக்னோவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.